ஆனால் சனியை பார்த்து மட்டும் நம்மளுக்கு ரொம்ப பயம். ஏன்னா அவர் கோச்சாரத்தில் ஒரு மனுஷனுடைய ராசியை கடக்கிறது சிரசு சனி, ஜென்ம சனி, பாத சனி, விரய சனி, தன சனி. இப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கிட்டத்தட்ட 7.5 ஆண்டு காலங்கள் கோச்சார ரீதியாகவும் 18 ஆண்டு காலங்கள் தசாபுத்தி காலத்திலையும் சனி பகவான் ஒரு மனிதனை மிகுந்த ஒரு பாதிப்பு உள்ளாக்குவதால் அந்த சனியை பார்த்து நமக்கு மிகுந்த ஒரு பயம் ஏற்படுகிறது. அதே போல இந்த சனி தோஷத்திலிருந்து எப்படி நாம் தப்பித்து கொள்ள வேண்டும் அப்படின்லாம் நிறைய தேடிக்கிட்டு இருக்கோம். வலைதளங்களில் தேடுறோம், கோயில்களுக்கு போகிறோம். ஸோ இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நான் 2 விஷயம் சொல்கிறேன். சனி பகவான் ஜாதகத்தில் எல்லாரையும் சனி பகவான் அதிக அளவில் இந்த சனி திசை, சனி மகா திசை, அஷ்டம சனி காலங்கள், ஜென்ம சனி காலங்கள், 7.5 சனி காலங்கள், இதெல்லாம் பெருமளவில் எல்லா ஜாதகரையும் பாதிக்காது. நீங்கள் முதல்ல இதை புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு பயிற்சியாக இருந்தாலும் எல்லா குரு பகவான் எல்லாருக்காகவும் எல்லா ராசியினருக்காகவும் எல்லா ராசியினருக்கும் அவர் நல்லது பண்ண போறதில்லை. குரு பகவான் ஒரு மனுஷனை பிச்சைக்காரனா ஆக்கி பைத்தி முடிச்சு தெரியக்கூடிய நிலையை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு கூட உருவாக்கும் குருவுக்கும் அந்த தன்மை உண்டு. அதே போல சனி பகவானுக்கும் அனைவரையும் பார்த்தீங்கன்னா ஜாதக ரீதியாக சனி வந்துருச்சுன்னா எல்லா ஜாதகக்காரர்களும் ஐயோ சனி மகாதிசை வந்துருச்சு, 7.5 சனி வந்துருச்சு அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா தெளிவாக புரிஞ்சுக்குங்க. பொதுவான பலன்கள், இந்த ராசி பலன்கள், குரு பயிற்சி பலன்கள், சனி பயிற்சி பலன்கள், வருட பலன்கள் இல்லையா? பார்த்தா நியூ இயர் வந்துட்டாவே நிறைய பதிவு போடுறாங்க. 2025 எப்படி இருக்கும், இந்த ராசிக்காருக்கு அப்படி இருக்கும், அந்த ராசிக்காருக்கு. இது எல்லாமே பொது, இந்த பொது பலன்ன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஜென்ம ஜாதகத்துல ஒரு மனுஷனுக்கு சனி பகவான் எந்த நிலையில இருக்கிறாரு, சுபத்துவம் பெற்றிருக்கிறாரா, சுபஸ்தானத்துல இருக்காரா, இல்ல இந்த லக்னருக்கு சனி பகவான் யோகர்னா அல்லது பாவியா, இப்படி நிறைய இருக்கு. இந்த நிறைய கால்குலேஷனுக்கு அப்புறம் தான் ஒரு ஜாதகருக்கு சனி பகவான் நல்லது செய்வாரா அல்லது கெட்டது செய்வாரா, எப்படி ஒரு ஜாதகத்துல சனி பகவான் எப்படி போறார், எப்படி ஒன்னா பண்ணட்டும், அது பிரச்சனை இல்லை. இப்ப நம்ம சொல்ல வர காரியம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நம்ம யாரும் பண்ணதில்லை. சனி மகாதிசை அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கும். உங்களுக்கு சனி திசை நடக்குதுன்னு பார்ப்போம், அப்பதான் கஷ்டப்படுவீங்கன்னு நிறைய பேருக்கு நான் பார்த்துருக்கேன். இந்த 7.5 சனி காலத்துல தான் அவர் நல்ல வீடு கட்டியிருப்பார், திருமணம் பண்ணியிருப்பார், நிறைய விஷயங்களை தொழில லாபம் சம்பாதிச்சிருப்பாரு, நிறைய பண வரவு கொடுத்துருக்கோம் அந்த 7.5 சனி காலத்தில். அதே மாதிரி சனிக்கு பயப்பட வேண்டிய ஒரு விஷயம், நல்லவனாக இருந்தாலும் கெட்டவனாக இருந்தாலும் சனியை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய விஷயம் சனி மகாதிசையில மட்டும்தான். இந்த சனி மகாதிசையை 3 வகையா பிரிச்சுக்கணும். 3-6-18. முதல் 6 மங்கு சனி, 2வது பொங்கு சனி, 3வது 6 விரய சனி சொல்றாங்க. மேக்சிமம் விரய சனி யாருக்கும் ஜாதகத்துல செயல்படுறது இல்லை. ஆனால் இந்த சனி மகாதிசை நடக்கும் போதுதான் ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையை உணர முடியும். நல்லவங்க யாரு, கெட்டவங்க யாரு, நண்பன் யாரு, மனைவி யாரு, உற்றார் உறவினர் யாரு, யாரு நம்மளுக்கு என்ன உதவி செய்யக்கூடியவங்க யாரு, நல்லவங்க யாரு, கெட்டவங்க யாரு, நம்ம யாரு, முதல்ல நம்ம யாரு, நம்ம என்ன தப்பு பண்ணோம்,
என்ன வந்து பார்த்தீங்கன்னா கெடுதல் பண்ணும், என்ன துரோகம் பண்ணும், எதனால் இந்த நிலைமை நம்மளுக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னு ஒரு மனுஷனை பக்குவப்பட்ட ஒரு மனுஷனா மாத்திர திசை எதுன்னா சனி மகா திசை மட்டும்தான். எனக்கு ஒரு வேண்டுதல் என்னன்னா, என்னுடைய ஜாதகம் அனைவருக்கும், உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் இந்த சனி மகா திசைன்றது என்னுடைய ஆசை. இந்த சனி மகா திசைன்றது ஒரு 25 வயசுக்குள்ள வந்துடணும். ஒரு மனுஷன் 25 வயசுக்குள்ள எல்லாத்தையும் உணர்ந்துட்டானா அவன் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைவான். சரி, எல்லாருக்கும் அப்படி அமையாது. அவங்க கர்ம பலன் விதி. சிலருக்கு குழந்தை பருவத்தில் இந்த சனி பகவானுடைய திசை வரலாம், வாலிப வயசுல வரலாம், வயோதிக வயசுல வரலாம், இப்பெல்லாம் ஓகே. பட் இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த பரிகாரம் அப்படின்னா என்ன அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுங்க. சரியா? சனி பகவானுக்கு பரிகாரம் என்பது பெரிய பரிகாரம் ஒன்றுலாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல சனி பகவான் படி மனசுல வச்சுக்கோங்க, ஒரு கிரகத்துக்கு எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும், எந்த ஒரு தோஷமா இருந்தாலும், எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும், எந்த கோயிலுக்கு போறதுனாலும் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்ம ஜாதகத்துக்கு லக்னத்திற்கு பொருந்தி அந்த கிரகங்கள் அமர்வு பெற்ற ஸ்தானங்களை பொறுத்து அந்த கிரகம் நம்மளுக்கு பாவராக இருக்கலாம், யோகராக இருக்கலாம். சரிங்களா? இல்லை ராகுக்கு எது கூட, ராகுக்கு எது தோஷமாக நிறைய, ராகுக்கு எது பொறுத்து நிறைய இருக்கு. கால சர்ப்ப தோஷம் இருக்கு, கால சர்ப்ப யோகம் இருக்கு, நாக தோஷம் இருக்கு, நாக யோகம் இருக்கு. பொதுவாக இப்போ நம்ம பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா சொல்லுவாங்க ஜோசியருங்க, 2, 4 இந்த மாதிரி இடத்துல இருந்தால் நாகதோஷம் இப்படிலாம் சில காலத்தில் அவங்களுக்கு வச்சிருக்கிறாங்க. செவ்வாய் இருந்தால் இந்த தோஷம், இந்த ஸ்தானத்தில் இருந்த தோஷம். தோஷம் மட்டும் இல்லை, ஒரு மனுஷனுக்கு நாகதோஷமும் உண்டு, நாக யோகமும் உண்டு, காலசர்ப்ப தோஷமும் உண்டு, காலசர்ப்ப யோகமும் உண்டு. இதெல்லாம் நம்ம தொடர்ந்து நம்ம பேசுவோம். ஆனா இப்ப பேசுற விஷயம் என்னன்னா, ஒரு கோயில் பரிகாரம் செய்யறோம் அப்படின்னா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க. சனி பகவான் பார்த்தீங்கன்னா இயல்பாகவே நம்ம ஜாதகத்துல கெட்டு நிறைய பலன் தராருன்னு வச்சுங்க, நிறைய கஷ்டம், துன்பம், ரொம்ப வேதனை எல்லாம் தராருன்னு வச்சுங்க. சரிங்களா? இப்ப ஜாதகத்துல உண்மையிலே உங்க ஜாதகத்துல சனி பகவான் கெட்டு இருக்கிறாரு, சனி உங்களுக்கு தீமை செய்யக்கூடிய கிரகமா உங்க ஜாதகத்துல அமைஞ்சிட்டாருன்னு வச்சுங்க. நீங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, ஒரு விஷயம் பண்ணக்கூடாது. சனி ஆதிக்கம் புரிஞ்சு எந்த ஒரு விஷயத்தையும் நீ பண்ணக்கூடாது. என்ன பண்ணுங்க, நிறைய பேர் சொல்ற விஷயம் என்னன்னா, உங்களுக்கு ஜென்ம சனி நடக்குது, உனக்கு 7.5 சனி நடக்குது, கோச்சாரத்துல சனி சரியில்லை, ஜாதகத்துல ராகு சனி சேர்க்கை இருக்கு, ராகுக்கு இது சேர்க்கை இருக்கு, நீங்க திருநள்ளாறு போங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் திருநள்ளாறு போகலங்க அப்படின்னு சொல்றது தப்புன்னு சொல்ல வரல. விஷயத்தை என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த தோஷத்தை பொறுத்த வரைக்கும் தோஷத்துக்கான கிரகத்துல நீயே போய் மாட்டக்கூடாது. புரியுங்களா? என்ன பண்ணக்கூடாது? சனி ஒரு எதிரி இருக்கான், நானா யோசிச்சு பாருங்க. உனக்கு அவன் எதிரி, நீ என்னதான் பண்ணாலும் அந்த எதிரியை உன்னால சமாளிக்க முடியாது, மாற்ற முடியாது. இதுதான் விதின்னு இருக்குன்னு வச்சுக்கீங்க. அவன் எங்கேயோ ஒரு இடத்துல கொஞ்சமோ ஒன்று திட்டிருக்கான், மறைமுகமா திட்டுறான், மறைமுகமா அடிக்கிறான், ஏதோ உனக்கு தொடர்ந்து சிக்கல் கொடுத்துட்டு இருக்கான், இவ்வளவுதான் பண்றான், எங்கேயோ இருக்கான் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதே நீ வாலண்டியா போயிட்டு அவன் இருக்கிற வீட்லயோ இல்லை அவன் இருக்கிற இடத்துலயே மாற்றுறீங்கன்னு வச்சுங்க, என்ன அவங்க நினைக்கிறீங்க? அவன் எங்கேயோ தூரத்துல இருந்து இவனை பார்த்துட்டு இருக்கான், தூரத்துல ஏதோ பண்றான். ஆனா நீயா போயிட்டு அவன் வீட்டுல மாட்டுற அப்படின்னு என்ன பண்ணணும்னா, சும்மா அடிச்சுட்டு இருந்தவன் இன்னும் அவனால என்ன பண்ண முடியும், இன்னும் சேர்த்த முடியும். அப்படிதான் பரிகாரம் இருக்கு. நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நடைமுறை வாழ்க்கையில பொறுத்துங்க, உங்களை நீங்களே ரீகால் பண்ணிக்கங்க. உங்களுக்கு நேரம் சரியில்லைன்னு சொல்லிட்டு சில கோயிலுக்கு சனி பகவான் காரகத்துவம் இருக்கிற ஆதிக்க நிறைஞ்ச இடத்துக்கு போயிட்டு வந்த பிறகுதான் இன்னும் உங்களுக்கு அதிகமா பிரச்சனை தரும். பாயிண்ட் புரியுதா? என்ன பண்றீங்க? நான் இது சனிக்கு மட்டும் சொல்றேன், மற்ற எல்லா கிரகங்களுக்குமே உண்டு. ஆனா ஒன்று சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு கிரகம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா பாதக பண்ணக்கூடிய கிரகமா இருக்குன்னா தயவு செஞ்சு அந்த காரகத்துவத்தை, அந்த இடத்தை, அந்த பொருளை நீங்க அவாய்ட் பண்றது நல்லது.
அடிக்கிறவன் போய் மாட்டக்கூடாது, இவ்வளவுதான். சரியா? சனி ஒன்று அடிக்கிறான்னா அவன் திருநெல்ல போய் மாட்டினா இன்னும் அடி செம்மையா விடும். இது பாயிண்ட், இதுதான். அப்போ ஒரு கிரகத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திசை நடக்குது, ஒரு கிரகத்தினுடைய பிரச்சனை இருக்கு, ஒரு கிரக தோஷம் இருக்குன்னா இதை சரியா புரிஞ்சுக்கணும். சரியா? இதுல இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன் கூடவே, ஏன்னா சொல்லிதான் ஆகணும். நிறைய பேர் வந்து பார்த்தா நாக தோஷம் இருக்கும், நாக சாந்தி வேற, நாகதோஷ பரிகாரம் வேற. பரிகாரம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கல முதல்ல. நிறைய பேர் பரிகாரம் என்ன எப்படி பண்றதுனே தெரியல. நாகதோஷம் இருக்கா, நேரா காலஸ்திரி போயிடலாம், நேரா கீழ்பெரும்பள்ளம் போயிடலாம், இல்ல கொடுமுடி போயிடலாம், இப்படி எதனா இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிறாங்க, போறாங்க. 100ல நீங்க போன எல்லாரும் சொல்லுங்க, 100ல எத்தனை பேர் போயிருக்கீங்க நாகதோஷம் இருக்குன்னு சொல்லிட்டு பரிகாரம் பண்ண போனவங்க நாகதோஷம் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த பிரச்சனை தீர்ந்துருச்சா இல்ல பிரச்சனை அதிகமாயிடுச்சா அப்படின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, நான் உங்களுக்கு விளக்கம் சொல்றேன். உண்மையிலேயே நாகதோஷம் இருக்கிறவர்களுக்கு நிவர்த்தி தலம்ன்றது வேற, சாந்த தலம் வேற, நாக பரிகாரம் வேற. சரியா? ஆனா நிறைய பேருக்கு நான் பார்த்த வரைக்கும் ஒரு 80% பேர் நாகதோஷத்துல போயிருக்காங்க அப்படின்னு நாகதோஷம் என்னன்னே தெரியாது. அது வேற, நம்மளுக்கு இருக்கா இல்லையான்னு தெரியாது. யாரோ ஒருத்தர் சொன்னாரு உங்களுக்கு நாகதோஷம் இருக்குது அப்படின்னு சொன்னாரு, போயிட்டோம். போயிட்டு வந்து இருக்கிற பிரச்சனையை விட அதிகமா பிரச்சனைங்க சந்திச்சவங்க தான் அதிகம். இதுதான் உண்மை. இது நாகதோஷத்துக்கு மட்டும் பொருந்தாது, சனிக்கும் பொருந்தும். சரிங்களா? இப்போ இந்த சனி பிரச்சனை இருக்கிறவங்க எத்தனை பேர் சனிக்கு வழிபாடு செஞ்சு சனி பகவானுடைய ஆதிக்கம் இருக்கிற ஒரு தளத்துக்கு போயிட்டு நான் வந்து பரிகாரம் மட்டும் நான் நல்லா இருக்கிறேன்னு யாருன்னா சொல்ல முடியுமா அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பேர் தான் சொல்ல முடியும். நான் சொல்றேன் 100ல ஒரு 90 பேர் சொல்லவே முடியாது. காரணம் என்னன்னா ஜாதகத்துல பாவினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சனி திசை பாவின்னு வச்சுக்கணும். அந்த சனி பாவினா என்னன்னா அவனுக்கு தண்டனை கொடுக்கத்தான் அவன் காத்துக்கிட்டு இருக்கிறான். இதுக்கு நிறைய காரணம் இருக்கு. ஊழ்வினை காரணமா இருக்கலாம், பூர்வ ஜென்ம காரணமா இருக்கலாம், தகப்பன வழி காரணமா இருக்கலாம், ஏதா இருக்கலாம். ஆனா உனக்கு கிரகம் ஜாதகத்தில் அமைஞ்சிருக்கிறதுக்கு காரணம் உன்னை தண்டிப்பதற்கு. சரியா? சரி, அப்போ இவர் தண்டிக்கிறதுக்கு வந்துட்டார். அப்ப தண்டிக்கிட்டே போய் மாட்டினா இன்னும் ரொம்ப அடிதான் வாங்குவோம், இன்னும் பிரச்சனை தான் சந்திப்போம். இருக்கிற கொஞ்சம் நஞ்ச மரியாதை போயிடும், கொஞ்சம் நஞ்ச சொத்து சுகம் போயிடும், கொஞ்சம் நஞ்ச வண்டி வாடகை, வண்டி வாகனங்கள்லாம் ஜப்தியில் போயிடும், இல்லை இன்னும் போயிடும். இருக்கிறதுக்கும் என்ன சொல்றது, இருக்கிறதுக்கும் உழ வச்சுக்கிற மாதிரி ஆயிடும்னு வச்சுங்களேன், அப்படின்னு வச்சுக்கோங்க. சரியா? சரி, அப்போ அப்படி என்னதான் பண்றது? அப்போ நீ சொல்றதை பார்த்தா சனி பகவானுக்கு சொன்ன திருநள்ளாறு போகக்கூடாது, அப்படி திருநள்ளாறு போக எல்லாரும் போகக்கூடாதுன்னு சொல்லலை. உண்மையிலேயே சனியால் யாரு யோகம் அடைகிறாலும் அவங்க தான் திருநள்ளாறு போகணும். புரியுங்களா? அதே போல நம்ம கிரகத்தினுடைய தாக்கத்தை வந்து எதிர்வினையா செய்யக்கூடாது. ஒரு கிரகம் இருக்குன்னா இப்ப நாகதோஷம் இருக்குன்னு சொல்றேன், ஏன் நகரம் அது சொல்லணும்னு புரியல. நாகதோஷம் இருக்கு அப்ப நிறைய பைத்தியகாரத்தனமா பண்ற விஷயம் என்ன தெரியுமா? நாகதோஷம் இருக்கு, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிவாங்க. சரி, இப்ப தெரிவிக்கிற மாதிரி இந்த கருடங்கிழங்கு, ஆகாய கருடங்கிழங்கு வந்து தலைவாசல கட்டுங்க, நாகதாசம் குறையும் அப்படின்னு. இதுல என்ன காப்பினா, நாகதோஷம் இருக்கிறதுக்கு கருடங்கிழங்கு வாங்கி வாசல் தலைவாசல கட்டுங்க அப்படின்னு. என்ன ஆகுது தெரியுமா? வீட்டுல படுத்து தூங்கவே முடியாது, வீட்டுல நிம்மதி. நாகத்துக்கு கருட பகை, ஒரு இயற்கை பகை தானே, அப்படின்னா சண்டை சச்சரவு அதிகமாகும். சரியா? எந்த ஒரு கிரகத்தையும் நம்மளுக்கு தோஷமா இருக்கு, நம்மளுக்கு பாவியா இருக்கான் ஜாதகத்துல, நமக்கு கெடுதல் செய்யக்கூடிய கிரகமா இருக்குன்னா அவன்கிட்ட போய் நேரடியா மாட்டக்கூடாது. ஒண்ணு, எந்த விதத்திலையும். இரண்டாவது, அதை ஆக்ரோஷ பண்ற அளவுக்கோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து மேலும் வந்து அதுக்கு எதிரான பொருட்களையோ இல்லையா என்ன பண்ணக்கூடாது. அப்ப நிறைய பேர் இந்த ஸ்டோன் போடுறதுன்னு சொல்றாங்க, நிறைய சொல்றாங்க, முடியல, நேரமும் இல்லை. சரியா? இந்த ஆப்போசிட் ரியாக்ஷன், ஆப்போசிட் பரிகாரம், ரெமெடி
இல்ல, இதெல்லாம் கண்டிப்பா பலன் தராது. என்ன பண்ணணும் அப்படின்னா, சனி பகவான் இருக்கார் இல்லையா? சனி பகவானுடைய குணம் என்ன? சனி பகவானுடைய ஆதிகாலர் யாரு? சனி பகவானுடைய ஆதி தெய்வம் எது? ஆதிக்க தெய்வம் எது? புரியுதுங்களா? ஒவ்வொரு தெய்வத்திற்கும் காரக தெய்வம், ஆதி தெய்வம் இப்படின்னு நிறைய இருக்கு. அது போல இந்த சனி பகவானை அடக்கி ஆளக்கூடிய சக்தி யாருக்கு உண்டு? அடக்கனா பிரச்சனை வரும் இல்லையா? அப்ப என்ன பண்ணணும்னா, ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் பாருங்க. நம்மளுக்கு எதிரி அப்படின்னா, ஆனா நல்லா பாயிண்ட் நோட் பண்ணிக்கங்க. ஒரு கிரக தோஷம்னா கண்டிப்பா உனக்கு நீ அதுல இருந்து தப்பிக்கவே முடியாது. நீ 1008 பரிகாரம் செஞ்சு ஊர் ஊரா கோயில் கோலா சுத்தினா கூட கிரகத்தினுடைய தாக்கத்திற்கும் கிரகம் கொடுக்கக்கூடிய பலனுக்கும் உன்னால விதிவிலக்கே கிடையாது. நீ அதை விட்டு விலகி தப்பிச்சுலான்றது மட்டும் நிச்சயமாக முடியாது. அது எந்த ஒரு கிரகத்தினுடைய பாதிப்பாக இருந்தாலும், கிரகத்தினுடைய தாக்கமா இருந்தாலும் கண்டிப்பா நம்ம தப்பிச்சிடலாம், 100% தப்பிச்சிடலாம் அப்படின்னு எந்த பரிகாரமும் உலகத்துல கிடையவே கிடையாது. அப்படி என்னதான் இருக்கு. பெரிய கல்லா விழப்போகுதுன்னு வச்சுங்க, பெரிய கல்லா விழப்போகுது தலை மேல அப்படின்னு விதி. உதாரணத்துக்கு தான் விதியாகவும் இருக்கு. அந்த தெய்வத்தை நீ சரியான முறையில் அணுகி அதுக்கு நீ பார்த்தீங்கன்னா சாந்திப்படுத்தி இல்லை அதை சமப்படுத்தி நீ அதோடைய பலன் அடிக்கிறது என்ன பண்ண தெரியுமா? பெரிய பாறாங்கல்லான்றதுக்கு பதிலாக சின்ன ஒரு கூழாங்கல்லாம் விழும். ஆனால் விழுந்தே தீரும். சரியா? இதுதான் கிரகத்துடைய காரகத்துவம். இது எல்லாத்துக்கும் பொருந்தும். ஆக சனி பகவானுடைய காரகம் என்ன, சனி பகவானுடைய நிலை என்ன அப்படின்னா, சனி பகவானுடைய ஒரே விஷயம், சனி பகவான் தர்மவாதி இல்லையா? அப்ப தர்ம வழியில நில்லு. இதுவரையும் எவ்வளவு தப்பு பண்ணிருக்க, எவ்வளவு கெடுதல் பண்ணிட்டோம், எவ்வளவு பாவம் பண்ணிட்டோம். கொஞ்ச நாளைக்காவது கொஞ்சம் தர்மத்தை பண்ணிப்பார். ஒரு நியாயவாதியா நடந்துப்பார். சரியா? ஒரு நியாயவாதியா நடந்து. சரி, நிறைய ஆடிட்ட, கொஞ்சம் அடங்கி பொறுமையா மனசாட்சி, மனசு தான் சனி. அதிகம் புரிச்சுங்க. மனசாட்சி, மனசு அப்படின்னா சனி. அப்போ கொஞ்சம் மனசாட்சியாக தர்ம சிந்தனையோட பெரிய கோயில் குளத்துக்கெல்லாம் போய் தானம் பண்ணு, கோபுரம் கட்டு, அன்னதானத்துக்கு கொடு, அதெல்லாம் சொல்ல வரல. உன்னை நீ உணர்ந்துக்கு, ஒடிக்க, அடங்கியிரு. சனி அதுக்கு போய். சரி, இரண்டாவது சனி பார்த்தீங்கன்னா சனி சரி மந்தகன்னு சொல்றேன். மாந்தியை பத்தி நிறைய பேசுறீங்க, இந்த மாந்திக்கும் சேர்த்தே சொல்லிடுறேன். மாந்தி வேற யாரும் இல்லை. மாந்தி யாரு? சனி பகவானுடைய போதும். அப்பண்ணி வழியோ புள்ளிய வழியே. அவர் கொஞ்சம் சின்ன வயசு, வீரியம் அதிகம். இந்த மந்தனுக்கு மாந்தன் ஓகே இருக்கட்டும். அதுல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சனி பகவானுக்கு ரொம்ப பிடிச்சது படையில் வைக்கிறது, காக்காக்கு சோறு வைக்கிறது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். முதல்ல உன் தப்ப நீ உணரு. ஐயோ இவங்களுக்கு இந்த தப்பை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு மனசளவுல மன்னிப்பு கேளு. இவங்க நம்ம ஏமாத்திட்டோம் அப்படின்னு மனசளவுல மன்னிப்பு கேளு. நிறைய சனியுடைய தாக்கம் குறையும். இரண்டாவது, இந்த சனிக்கு உற்ற தெய்வம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கலியுகத்துல காலபைரவரும் காளி தான். காலபைரவரும் காளியும் நம்ம வழிபாடு செய்கிறது. அவங்கள்ட்ட போயிட்டு, இவங்க தானே, இவங்க எல்லாம் 3 பேரும் ஒரே குணம், இவங்க 3 பேர்ட்டி ஒண்ணுக்கு இடம் இல்லை. எதுக்கு இல்லை அப்படின்னா, அதர்மத்துக்கு இடம் இல்லை இல்லையா? அப்போ இந்த சனி திசையை கண்டு எல்லோரும் பயப்பட வேண்டியது இல்லை. அதுக்கு ஒரு சில விதிவிலக்கு ஜாதகத்தில் உண்டு. இரண்டாவது, சனி தோஷம், சனிதால் பிரச்சனையா போய் நேரடியா சனி பகவான்கிட்ட மாட்டாதீங்க, இன்னும் பிரச்சனை ஆகும். சரியா? மூணாவது, காலபைரவரையும் காளியும்
வணங்கினா இந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்து சுகவாழ். அடுத்த வீடியோவில் நம்ம பேச போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாகதோஷம்னா என்ன, காலசர்ப்ப தோஷம்னா என்ன, அதை எப்படி நம்ம அறிஞ்சிக்கிறது, அதை எப்படி நம்ம நிவர்த்தி பண்ணுறது, அதுக்கான சரியான பூஜை முறை பரிகார முறை என்னன்னு பற்றி தான் பேச போகிறோம். ஸோ நம்ம சேனல் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க. அப்போ தான் எங்களுடைய பதிவு உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய சப்போர்ட் அனைவருக்கும் என்னுடைய நன்றி, வாழ்த்துக்கள்.